ஜிஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது 2024 விட ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க நேற்று கொடுத்துருந்தீங்க. வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, நடுத்தர மக்கள் எல்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம், கஷ்டப்படுறோங்கிறாங்க. அதுக்கு என்ன? இது நான் உண்மையை சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன். தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனிநபரா பேசல. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாரோட உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோதி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு. அது தப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பாத்தீங்களா நீங்க கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க. ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் VAT, அதோட இல்லாம ஸ்டேட்ல எக்ஸைஸ், ஆக அதை தவிர ஸ்டேட் லெவல்ல இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ், கிட்டத்தட்ட 17 வரிகளும் 8-9 செஸ்ஸும் கலந்துதான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க. அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்ப நடக்கிற முயற்சி, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம். ஏன், அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும் போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது, ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல இருக்கு அப்படின்னு தோணுது. தப்பது. முதலையும் இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு. இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம், இத பாருங்க இந்த ஐட்டம்க்கு 5% வரி, அதுல 2.5 மாநிலத்துக்கு போகுது, மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது. அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல. லாஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான், அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர்வு, அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமா.